ஹலோ விவர்ஸ், திஸ் இஸ் மிதுனா. சவுத் இந்தியன் ஃபுட்டில் இட்லி, தோசை, சாம்பார் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி தான் ரசம் இல்லாத லஞ்ச் கண்டிப்பாக இருக்காது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மைசூர் பருப்பு ரசம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தது. அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுட்டு 3 தக்காளி பழத்தை கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இது மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு 3 மிளகாய் வத்தல் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு தேங்காய் கூட நல்லா கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு புளியும் தக்காளியும் கரைச்சி அதில் சேர்த்துட்டு வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற பருப்பையும் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ கரகரப்பாக அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. வேற ஒரு பேன் வச்சுட்டு கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்து இதில் ரசத்தில் ஆட் பண்ணிடுங்க. லஞ்சுக்கு நல்லா சூடான ஒயிட் ரைஸோட இந்த மைசூர் பருப்பு ரசத்தை செஞ்சு சர்வ் பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.